ஆளி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நான் திமுகவிற்கு வாக்களிக்க ஒரு காரணம், இன்னைக்கு 3வது காரணம். இந்த 2 ஸ்கீம் எவ்வளவு பெரிய இம்பாக்ட மாணவர்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது வார்த்தையால சொல்லவே முடியாதுங்க. அந்த மாணவர்களா நியூஸ் சேனல்ஸ்ல பேட்டி கொடுக்கும் போதும், இல்ல மலேசியாவுக்கு போயிருக்குங்க, இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க போயிட்டு வரும் பொழுது, நீட்ல பாஸ் பண்ணும் பொழுது, யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எழுதும் போதுதான் நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியுதுங்க. அப்படி என்னடா திட்டம்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் தாங்க. ரெண்டும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் அந்த சமுதாயத்துல உருவாக்கி இருக்குன்னு தெரியுங்களா? நிறைய குழந்தைங்க 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீயா கவர்மெண்ட் எஜுகேஷன் கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செலவுகள் இருக்கும். அதுக்காக தான் புதுமை பெண் திட்டம் மூலியமா மாதம் மாதம் பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 1000 ரூபாயோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது, படிக்கிறதுக்கு ஃபீஸ் கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஆனால் செலவுக்குன்னு ஒரு காசு வேணும். அதையும் வீட்டுல இருந்து நீங்க கேட்க வேண்டாம், நீங்க படிச்சு மேல வாங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க புதுமை பெண் திட்டம். அதுக்குதான் அந்த 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயோட வேல்யூ யாருக்கு புரியும் தெரியுங்களா? நான் படிச்சு நான் நல்லா வரணும், இந்த ஸ்கீமையெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் வருமோ ஒழிஞ்சு, கீழே கமெண்ட்ல இதெல்லாம் ஒரு திட்டமா, அங்க அந்த பிரச்சனை நடக்குது, இங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்ற தற்குறிகளுக்கு கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? அந்த தற்குறிகள் இந்த மாதிரியான ஸ்கீமை நல்லா படிக்கிற பிள்ளைகளா இருந்தா, நல்லா படிக்கிற குழந்தைங்களா இருந்தா, இந்த மாதிரியான ஸ்கீமை யூஸ் பண்ணி இன்னைக்கு வேலை இன்னைக்கு மத்த குழந்தைங்க பேசுற மாதிரி நன்றி விசுவாசத்தோட இந்த கவர்மெண்ட் எனக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்க அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை காரணத்தை தேடுறாங்களா ஒழிஞ்சு, ஒரு குறைய சொல்றாங்களா ஒழிஞ்சு, பண்ற நல்ல விஷயங்களை ஏத்துக்கிறதே இல்லை. சோ இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிற முதல்வருக்கு நம்ம ஓட்டு போடுறத விட வேற என்னங்க காரணம் வேணும்? கிளிப்பீர் உதயசூரியன்.